கர்த்தர் நல்லவர். இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உங்களோடு தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். இங்கே வந்திருக்கிறவர்களுக்கும் ஆன்லைன் வியூவர்ஸுக்கும் கர்த்தர் சமாதானத்தை தந்துருளி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையை ஒரு வாழ்த்துதலோடு நான் ஆரம்பிக்க நான் விரும்புகிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆமேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே, நன்றி. இப்போவும் நம்ம ஒரு ஆரம்ப ஜெபத்தை நம்ம பண்ணி இந்த ஆராதனை நம்ம துவக்கலாம். கர்த்தர் நம்ம கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஷகரதனமரன் சுரபலுபரபு ஷேகேரே ரே 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 ரா 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 ரா. ஹல்லேலூயா. நீ நல்லவர். எல்லாரும் worship பண்ணுவாமே. நீ நல்லவர், சொல்லுங்க. நீர் வல்லவர். இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை மகிமைப்படுத்த ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, அவர் நல்லவரே, நல்லவரே. ஆமென். தேவ பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. இந்த நேரத்தில் தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். தேவ பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். ஓ ஜீசஸ், we worship you Lord. இந்த ஆராதனையை நீங்க துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்குள்ளேயும் அந்த கிறிஸ்து பிறந்த நேரத்தில் என்ன ஒரு சந்தோஷம், அந்த கிறிஸ்து பிறந்த நேரத்தில் அவர்கள் என்னென்ன இன்பத்தை அனுபவித்தார்களோ அந்த இன்பம் இன்றைக்கும் உம்மை நம்புகிற, உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, இங்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த இன்பமும் அந்த சந்தோஷமும் அவருடைய வாழ்க்கையில், அவருடைய குடும்பத்தில், அவருடைய ஊழியத்தில், அவருடைய எல்லை எங்கிலும் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் தேவ பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். எங்களை வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Once again we welcome Ark of God Ministries சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை நம்ம பாடுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், சின்னஞ்சிறு சுதனே என்னரும் தவமே மன்னவர் மன்னவனே உன்னத திருவே. அந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். வழக்கமா எல்லாரும் பிறந்தார் பிறந்தார் பாடுவாங்க. நம்ம அந்த சின்ன பாலகனை நம்ம பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெடிஷன் கிடையாது. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த கிறிஸ்மஸ் சர்வீஸ்லாம் வந்து ஒரு ட்ரெடிஷன் கிடையாது. பட் இது வந்து நம்ம அவரை நினைவு கூறுகிற ஒரு நேரம். நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் இப்படி தள்ளி வந்துட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம், ஆமாம். என் கண் பார்வைக்கு அப்படியே உட்காருங்க. ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஸோ இப்போ தேவன் நமக்காக பிறந்திருக்கிறார், சரியா? ஸோ எவ்ரி பர்த்டேயை நம்ம கொண்டாடுறோம். எல்லாருடைய பர்த்டேயை நம்ம கொண்டாடுறோம், செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதை போல் திஸ் இஸ் த டைம் டு செலிப்ரேட் த பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏமேன்னு சொல்லுங்க. உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்தவரை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு சடங்காச்சாரம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம செலிப்ரேஷன். ஸோ இந்த டேட்டில் தான் பிறந்தார், இந்த மந்தில் பிறந்தாருங்கிற, அதாவது ஒரு எக்ஸாக்ட் ஒரு டீட்டெயில் நமக்கு இல்லை. இதெல்லாம் ஒரு அசம்ஷன் தான். பட் அசம்ஷனாக இருந்தாலும் அவர் பிறந்தது உண்மை தானே? ஆனால் அப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அந்த நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம பாடுவோம். கைகளை தட்டி உற்சாகமாய் நம்ம பாடுவோம். ஹல்லேலூயா. சின்னஞ்சிறு சுதனே என்னரும் தவமே மன்னர் மன்னவனே உன்னத திருவே சின்னஞ்சிறு
தீருவே. காடுண்டு நரிக்கு குழிகளும் உண்டு, கூடுண்டு பறவைகளுக்கு. பாடுண்டு உமக்கு மனித குமாரனே, வீடுண்டோ உந்தனுக்கு. மீண்டும் 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 ஒரு விசை. காடுண்டு நரிக்கு குழிகளும் உண்டு, கூடுண்டு பறவைகளுக்கு. பாடுண்டு உமக்கு மனித குமாரனே, வீடுண்டோ உந்தனுக்கு. சின்னம் சின்னஞ்சிறு சுதனே, என்னரும் தவமே. மன்னர் மன்னவனே, உன்னத திருவே. தாரணி துயர்கள் துன்பங்கள் நீங்க காரணம் நீரானீரோ. கோரவம் பகைகள் பாரச்சுமைகள் நீ. தாரணி தாரணி ஆமே. கோரவம் பகைகள் சுதனே, என்னரும் தவமே. மன்னர் மன்னவனே, சின்னஞ்சிறு சுதனே, சின்னஞ்சிறு சுதனே, என்னரும் தவமே. மன்னர் மன்னவனே, திருவே. சுற்றம் தாய் தந்தை மற்றும் அனைத்தும் முற்றிலும் நீரல்லவோ. குற்றம் துடைக்க பற்றினை நீக்க உற்றவர் நீரல்லவோ. சுற்றம் தாய் தந்தை எல்லாமே நீர், நீர் மட்டுமே. ஆமே. குற்றம் துடைக்க சின்னஞ்சிறு சுதனே, என்னரும் தவமே. மன்னர் மன்னவனே, உன்னத திருவே. சின்னஞ்சிறு சுதனே, என்னரும் தவமே. மன்னர் மன்னவனே, உன்னத திருவே. பாசமாய் வந்து காசினை மீட்ட நேசமுள்ள இயேசுவே. நீச சிலுவை தொங்க பிறந்த தாசரின் தாவரமே. பாசமாய் வந்து இயேசுவே, நீச சிலுவை தொங்க பிறந்த தாசரின் தாவரமே. சின்னஞ்சிறு சுதனே, என்னரும் தவமே. மன்னர் உன்னத திருவே.
நாதனே ஆமே என்னருந்தவமே மன்னர் மன்னவனே உன்னத திருவே. ஆமென். ஹல்லேலூயா. நீங்களும் நான்லாம் என்ன வகையறா தெரியுமா? மன்னர் வகையறா. சொல்லுங்க. மன்னர் வகையறா. மன்னர் வகையறாவை சார்ந்தவர்கள். ஆமென். ஏன்னா மன்னாதி மன்னர், வானாதி வானவர், தூயாதி தூயவர், அவருடைய பிறப்பு நீங்கள் நாளலாம். ஆமென். ஆமென். ஒருவேளை உன் பிறப்பு என்னன்னு எனக்கு தெரியும், உன்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்லாம் அந்த உலகம் நம்மளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஆமென். அவர் உலகம் என்னமோ சொல்லிட்டு போட்டோம், நீ அப்படி நீ இப்படின்னு சொல்லட்டும். அந்த உலகத்தை பார்த்து நீங்கள் சொல்லுங்க, நான் மன்னர் மன்னர் வகையரா. சொல்லுங்கப்பா, மன்னர் வகையரா. அப்போ அந்த வகையில் வந்திருக்கிறவெல்லாம் நம்மளாம் அப்படி கெத்தா இருக்கணும் எப்பயுமே. ஆமென். கத்த நம்மளை கெத்தா தான் வைப்பாரு. Amen. Hallelujah. Thank you, Father. Thank you, Father. ஓகே, இன்னொரு பாடலை நம்ம பாடுவோம். ஜாய் டு த வேர்ல்டு. ஒரு இங்கிலீஷ் பாடலை பாடி அப்படின்னு நம்ம அப்படி வர்ஷிப்ல போவோம். ஒரு சில சரணங்களை நம்ம அதுலேருந்து நம்ம பாடுவோம். Joy to the world, the Lord is come. Let earth receive a King. Let every heart prepare Him room, and heaven and nature sing. Heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing. Joy to the earth, the Savior reigns. Let men their songs employ. White fields and floods, rocks, hills and plains, repeat the sounding guy, repeat the sounding guy, repeat the sounding guy, repeat the sounding guy. No more let sins and sorrow grow, not towns infest the ground. He comes to make His blessings flow. For us the curse is far. For us the curse is far. For us the curse is far. He rules the world with truth and grace, and makes the nations prove the glorious of His righteousness, and wonders of His love, and wonders of His love, and wonders of His love, and wonders of His மீண்டும் and wonders of His love. Joy to the world, joy to the world. Come, let earth receive her King. Let every heart prepare His womb, and heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing. ஆமென். ஒரு அருமையான ஒரு ஸ்பெஷல் பாட்டு தான் பாடுவாங்க. ஆனால் நம்ம இது ஆராதனைக்கே நம்ம பாடி இருக்கிறோம். வர நாட்களில் கர்த்தருக்கு சித்தமானால். இன்னைக்கு ஏன் இந்த சந்தோஷம் அப்படின்னா, அவர் பிறந்ததுனால. அவர் இன்னைக்கு தான் பிறந்திருக்கிறாரா அல்லது நேற்று பிறந்தாரா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விகள் கிடையாது, கிரிட்டிக்ஸும் கிடையாது. அவர் பிறந்திருக்கிறார். நாம் பிறக்கிறதுக்கு முன்னமே பிறந்துட்டாரு.
என் தாய் தகப்பன் பிறக்கிறதுக்கு முன்னகிட்டே பிறந்திருக்கிறாரு. ஆமென். என்னுடைய பரம்பரை, நம்முடைய ஜெனரேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஜெனரேஷன்ஸ் எல்லாம் தோன்றுவதற்கு முன்னமே அவர் இருக்கிறார். அதான் வசனம் சொல்லுது, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். சொல்லுங்க, அவர் இருக்கிறவராகவே அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அப்ப அவர் நேற்றும் இருக்கிறார். சொல்லுங்க, நேற்றும் இருக்கிறார், நேற்றும் இருக்கிறார், இன்றும் இருக்கிறார், இன்றும் இருக்கிறார், நாளையும் இருக்கிறார். நாளையும் இருக்கிறார். நேற்று உலக தோற்றத்துக்கு முன்னமே இருக்கிறார், ஆமென். இன்று உலகம் தோன்றிய போது இருக்கிறார், ஆமென். நாளை அவருடைய வருகையிலும் அவர் இருக்கிறார், என்றென்றும் அவர் இருப்பார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த மகிழ்ச்சி நமக்குள்ள பெருகட்டும். இந்த கிறிஸ்மஸ்ல, இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையில, ஆராதிக்கிற இந்த வேளையில அவருடைய இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம் நம்முடைய இருதயத்தை நிரப்பி நம்முடைய வாழ்க்கையின் எல்லையெங்கிலும் அது பரவி போக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். அப்படியே நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிறவர், எனக்காக பிறந்தவர், அவர் எனக்காக யாவையும் செய்வார். சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்வார். எனக்காக பிறந்தவர் எனக்காக பரிந்து பேசுவார். எனக்காக பிறந்தவர் எனக்காக வழக்காடுவார். எனக்காக பிறந்தவர் எனக்காக பேசுவார். ஆமென். எனக்காய் யுத்தம் செய்திடுவார், எனக்காய் பரிந்தும் பேசுவார். எனக்காய் யுத்தம் செய்திடுவார், எனக்காய் பரிந்தும் பேசுவார். எனக்கு முன்னே அவரின் சமூகம் எனக்காயாவும் செய்திடு. எனக்கு முன்னே சொல்வோம், அவரின் சமூகம் ஆமென். எனக்காயாவும் செய்திடும். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, எந்தன் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, எந்தன் வாழ்வின் கேடகம். எண்ணில்லா நன்மைகள் எந்தன் வாழ்வில் செய்தீரே. எண்ணில்லா, come on everyone, சன்மை சமரபலது நமரச்சுரபோ செய்தீரே. எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, எந்தன் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, எந்தன் வாழ்வின் எனக்காய் யுத்தம் செய்திடுவார், எனக்காய் பரிந்தும் worship பண்ற வேளையில எனக்காய் யுத்தம் செய்திடுவார், எனக்காய் பரிந்தும் பேசுவார். எனக்கு முன்னே அவரின் சமூகம் எனக்காயாவும் செய்திடு. எனக்கு முன்னே அவரின் சமூகம் எனக்காயாவும் செய்திடு. எல் ஷடாய், எல்லாரும் சேர்ந்து, எந்த துணை நீரே, எந்தன் வாழ்வே கேட.
ரபதுனமர நந்தரபு கவர் எல் ஷடாய் துணையாளரே எங்கள் வாழ்வின் கேடகம் மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம் இம்மட்டும் என்னை காத்து நடத்திய எபினேசரே ஸ்தோத்திரம் எந்த நாளும் இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம் எந்த நாளும் ஆமென். Worship you, Lord. Hallelujah. El Shaddai, எந்தன் துணை நீரே, எந்தன் வாழ்வின் கேடகம். El Shaddai, எந்தன் துணை நீரே, எந்தன் வாழ்வின் கேடகம். எந்தன் வாழ்வின் கேடகம். எந்தன் வாழ்வின் கேடகம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நமக்கு கேடகமாயிருக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அவர் நமக்கு துணையாளராயிருக்கிறார். அவர் நமக்கு பக்கபலமாயிருக்கிறார். Worship you, Lord. ஷமரகதன மரமன மரமா எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் சொல்லுவோமா, என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா நல்ல கரங்களை அசைத்து உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
worship you Lord, amen. Hallelujah, hallelujah. Wonderful, wonderful working God. Hallelujah, sharararabo. Hallelujah, hallelujah, hallelujah. எனக்காக பிறந்தாரே, இந்த உலகில் வந்தாரே. எனக்காக பிறந்தாரே, இந்த உலகில் வந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர். Worship you, Lord. எனக்காக பிறந்தீங்க, எனக்காக வந்தீங்க, எனக்காக மரிச்சீங்க, மீண்டும் எனக்காக வருவீங்க. என்னை உம்மோடு சேர்த்துக்கொள்ள, உம்மோடு சேர்த்துக்கொள்ள, உம்மோடு வைத்துக்கொள்ள. பாருங்க, உம்மோடு வைத்துக்கொள்ள மட்டும் இல்ல, நம்ம கூடவே வாழ்றதுக்காக அவர் வர்றாரு. இந்த காதலிக்கும் போதெல்லாம் காதலன் காதலி பார்த்து சொல்லுவாங்க, காதலி காதலனை பார்த்து சொல்லுவாங்க, உன் கூட 400 வருஷம் வாழணும். 4 வருஷம் வாழ்றதே இப்பெல்லாம் பெரிய விஷயமா இருக்கு. டயலாக் தான் பேசுறாங்க, 400 வருஷம் வாழணும்னு. 4 வருஷம் வாழ்றதே அவங்களுக்கு பெரிய, இப்பெல்லாம் பெரிய சேலஞ்சா இருக்கு. இன்னும் வரும் நாட்கள்லாம் 4 நாள் தாண்டதே பெரிய கஷ்டம். அட்வான்ஸா போயிட்டு இருக்கா, 4 மணி நேரம்னு சொல்ல முடியாது. ஏன்னா வரும் காலம் கொடிய காலம். ஆனால் நான் சொல்றேன், தேவனால் பிறந்தவனுக்கு சொல்லுங்க, நீங்க எத்தனை நாள் வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ, எத்தனை வருஷம் வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ, அத்தனை வருஷம் விரும்பின மனைவியோடு விரும்பின புருஷனோடு வாழ்வீங்க. ஆமென். இதுக்காக நீ மாத்திக்கிட்டே இருக்க முடியாது. ஆமென். மாத்திக்கிட்டே இருக்க முடியாது. நீங்க விரும்பின அந்த பார்ட்னரோட நீங்க விரும்பினபடியே வாழ்வீர்கள். ஏன்னா நீங்களும் நானும் தேவனால் பிறந்தவர்கள். அவர் எனக்குள்ள பிறந்திருக்கிறார், அவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் வாழ்றதுனால நானும் வாழ்வேன். அப்ப அவங்க சொல்றாங்க இல்லையா, 400 வருஷம் உன் கூட வாழணும்னு சொன்னவன் வேணா தவறலாம். ஆனா ஆண்டவர் நித்தியமாய் நம்ம கூட வாழ்றதுக்காகத்தான் அவர் திரும்ப வர்றாரு. அவர் எதுக்காக வந்தாருன்னா, நம்ம கூட இருக்கிறதுக்கு அவர் வரல, அவர் நமக்காக செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போறதுக்காக வந்தாரு. இப்ப திரும்ப வர்றது எதுக்காகன்னா, என் கூட உன் கூடவே இருக்கணும். சரி, கர்த்தர் நல்லவர். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, உன் கூடவே இருக்கணும். அப்ப நம்மளும் சொல்லணும், உங்க கூடவே இருக்கணும். அதான் ஃபாதர் பாடுறாரு, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் உம்மோடு ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. நான் வெளிச்சம். ஆமென். ஒவ்வொரு நாளும் பாடுங்க,
நான் உம்மோடு இருக்கணும். ஆமென் ஆண்டவரே. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் நான் காதலன் காதலிக்கிட்டே வர்றேன், ஏன்னா அங்கே தான் நிறைய விஷயங்கள் இருக்குது, தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம். Hallelujah. தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்லாம் நிறையா இருக்குது. ஓகே, அவங்க தான் சொல்லுவாங்க, உன் கூடவே இருக்கணும், உன்னை பார்க்காம இருக்க முடியாது, உன்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது, நீ இல்லாமல் இருக்க முடியாது. இந்த டைலாக்லாம் பேசிட்டு கடைசியில் நீ என்னைக்கு சிரிக்கிறத பார்த்தா எல்லாரும் நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். ஆன்லைன் வியூவர்ஸ், ஆமென். ஓகே, இந்த உலகத்துக்கு தெர் இஸ் எ லிமிட், செர்டைன் லிமிட் இருக்கு. அவங்க லவ்வுக்கு லிமிட் இருக்கு. அவங்க கொடுத்த கமிட்மெண்ட்டுக்கெல்லாம், வாக்குறுதிகளுக்கெல்லாம் லிமிட் இருக்கு. பட் ஆண்டவருக்கு சொல்லுங்க, லிமிட்டே கிடையாது, லிமிட்டே கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன, இப்போ எந்தெந்த, இப்போ சில பேருக்கு லைஃப் பிரேக் ஆகிருக்கும், ஃபேமிலி லைஃப் பிரேக் ஆகிருக்கும். ஸோ இவர்களுக்கு இந்த ஃபேமிலி பிரேக் ஆனதெல்லாம் சரி ஆகணும்னா அதுக்கு இப்போ நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன். ஆமென். ஆமாம், நம்ம இந்த சர்ச்சிலலாம் சில மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுப்போம். அந்த மந்திரம் என்னன்னா, ஆண்டவரை பார்த்து ஒவ்வொரு நாளும் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, நான் வெளிச்சம் கொடுக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. இங்க பாருங்க, நான் அவனை போல மாறணும், நான் இவனை போல மாறணும்னு அல்ல, ரைட்டா? நான் அவளை மாதிரி மாறணும், இவளை மாதிரி மாறணும்னு அல்ல சொல்லாதீங்க. நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் உம்மை போல நான், அதாவது உம்மோடு இருக்கணும், உம்மை போல மாறணும். இந்த சரணத்தை, இந்த மந்திரத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்ல 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 நம்ம எப்படியாய் மாறிக்கிட்டே வர்றோம் அப்படின்னா, ஆண்டவரை போலயே மாறிட்டு வர்றோம். அப்ப நம்ம ஆண்டவரை போல மாறுறதுனால, அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ள வர்றதுனால வீட்டுக்குள்ள என்ன வராது? சண்டை வராது. இதுதான் குடும்பத்துக்குள்ள சண்டை வர்றதெல்லாம் சரி பண்றதுக்கான மந்திரம் இதுதான். அப்போ மனைவி என்ன சொல்லணும்? ஆண்டவரே நான் உண்மை போல மாறணும். உண்மை போல மாறணும்னா மனைவிக்கும் ஆண்டவருடைய கேரக்டர். புருஷன் அதை போல மாறிட்டாருன்னா புருஷனுக்குலாம் ஆண்டவருடைய கேரக்டர். கர்த்தர் எங்க இருக்காரு அங்க என்ன உண்டு? விடுதலை உண்டு, சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு. அப்ப நம்முடைய சுயத்துக்கு அங்க என்ன இல்லை. இப்ப நான் ஷாருக் கான் மாதிரி இருக்கணும் அல்லது த்ரிஷா மாதிரி இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் ஒரு ஆக்டரையோ ஒரு மனுஷனையோ நான் சொன்னேன்னா, அந்த மனுஷனுக்குள்ள குறைபாடுகள்லாம் எனக்குள்ள இருக்கும். அப்ப அது வெளிப்படும். ஸோ என்னைக்குமே மனுஷனை உங்க ரோல் மாடலா வைக்காதீங்க. உங்க ரோல் மாடல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் மட்டும் இருக்கட்டும். ஸோ இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு மந்திரம், என்ன மந்திரம் சொல்லுங்க? உம்மோடு இருக்கணும், உம்மை போல மாறணும். குடும்பம் சொல்லுங்க, குடும்பம் பரலோகமா இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, பரலோகமா இருக்கும். செய்யுங்க, குடும்பத்தை பரலோகமாய் கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கு குடும்பம் பரலோகமாய் மாறுகிற ஒரு கிறிஸ்மஸ் ஆராதனையாய் இது இருப்பதாக. Amen, amen, amen. Receive it in the mighty name of Jesus. Hallelujah, hallelujah. இந்த ஆன்லைன் வழியாக ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்கும் வாழ்க்கைக்கு இது கடந்து போகட்டும் இந்த ஆசீர்வாதம். குடும்பம் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவருடைய வார்த்தைகளாக நம்ம போகும். இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நான் எப்படி உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணலாம் நான் விரும்புகிறேன்னா,
ஸோ எல்லாரும் இந்த உலகம் முழுசும் இன்னைக்கு வந்து கிறிஸ்து உங்களுக்காக பிறந்தார், நமக்காக பிறந்தார், ஓகே, அதை தான் நமக்கு செய்தியாக நம்ம கேட்டுட்ருப்போம். ஆனால் அவருடைய பிறப்பின் காரணம் என்ன? வாட்ஸ் த ரீசன்? த ரீசன் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட் பர்த், த பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அவருடைய ரீசன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எதற்காக ஆண்டவர் பிறந்தார்? ஸோ அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்தாருங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு சத்தியம், ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்குது. அதை தாண்டிய ஒரு டைமென்ஷனில் இன்றைக்கி நம்ம என்னன்னு நம்ம பார்ப்போம். அந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் விதைக்க விரும்புகிறேன். அந்த வார்த்தையானது, விதைக்கப்பட்ட அந்த வார்த்தையானது நமக்குள்ளே அது 30 அல்ல, 60 அல்ல, எத்தனையா வேணும்? 100 மடங்கு. அப்படின்னா 100 மடங்குன்னு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் 100 விதை விதைச்சிங்கன்னா 100 விதையுமே முளைக்கும். அதான் அதுக்கு மீனிங். நீங்கள் விதைச்சது 10 விதை நீங்கள் விதைச்சிருக்கலாம், 3 முளைச்சிருக்கும், ஒரு 7 முளைக்காமல் இருக்கும். இது இயல்பு, இது இயல்பு. ஆனால் நம்ம விதைக்கும்போது எப்படி? நம்ம விதைக்கும்போது 3 விதை இல்லை, 10 விதைக்கும்போது 3 கிடையாது, 6 கிடையாது, 10மே. ஆமேன். அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சி 10 எடுத்தீங்கன்னா 10மே வாய்க்கும். உலகம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, 1ல் வெற்றி பெறதுக்கு நீ 10 ஸ்டெப் எடுத்து வைன்றேன் நான். ஆனால் இந்த பரலோகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, 10 எடுத்து வச்சின்னா 10ம் சக்சஸ் ஆகும். ஆமென். அப்போ இந்த வர்ற வருஷத்திலிருந்து சொல்லுங்க, வர்ற வருஷத்திலிருந்து எனக்கு எல்லாமே சக்சஸ் தான். நான் 10 எடுத்து வச்சேன்னா 10மே சக்சஸ் தான். நான் 1 வச்சேன்னா சொல்லுங்க, 1 வச்சா 1 சக்சஸ், 10 வச்சா 10 சக்சஸ். ஆமென். இதுக்கு என்ன ஒரு அர்த்தம் விளக்கம் சொல்லவா? கோழி முட்டையில் 10 முட்டை நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடகாக்கிறதுக்கு. 10ம் பொரிக்கிறது ரேர், 10லேருந்து குஞ்சு வர்றது ரேரு. சிலது கூமுட்டையாக போகும், சிலது பிறந்த உடனே தாயினுடைய காலில் மிதிப்பட்டு செத்துரும், சில முட்டையில் வந்து பொரிக்காது, ரைட்டா? ஆனால் நான் பரலோகம் நமக்கு இன்றைக்கி என்ன சொல்லுதுன்னா, ஹெவன்லி ஃபாதர் நமக்கு என்ன டிக்ளேர் பண்ணுறாருன்னா, நீ 10 முட்டையும் வச்சின்னா 10 குஞ்சா பொரிக்கும். ஆமென். ஒன்றும் சோட போகாது, ஒன்றுமே சோட, ஒன்றும் வீணா போகாது. உங்கள் முயற்சி வீணாய் போகாது, உங்கள் ஜெபம் வீணாய் போகாது, உங்கள் நம்பிக்கை வீணா போகாது. எஸ் 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 ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபம் வீணாய் போகாது, உங்களுடைய உழைப்பு வீணாய் போகாது, உங்களுடைய பொருத்தனைகள் வீணாய் போகாது. மல்பெரா காத்து மனாரா சாந்துரபு ஏ காத்தனபோ. ஹல்லேலூயா. ஸோ ஆகவே இந்த வார்த்தையோடு நீங்கள் கனெக்ட் ஆகிருங்க. ஸோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஓகே, நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷகுமாரன் எதுக்கு வந்தாரா? இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார். இந்த உலகத்துக்கு இயேசு வந்ததன் நோக்கம் என்ன? ஏன்? காரணம் என்ன? இழந்து போனதை தேட, அப்புறம் ரட்சிக்க. ஸோ எதை அவர் இழந்தார்? எதை அவர் ரட்சித்தார்? ஆமென். ஸோ இந்த உலகத்தை தேவன் படைக்கும் போது எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு டிவைன் போர்ட்டல்லையும் டிவைன் பிளான்லையும் தான் எல்லாத்தையும் உண்டாக்கினார். உண்டாக்கிட்டு இதை நான் வச்சிருக்கிறத விட
நான் மனுஷனை படைச்சி மனுஷனுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா அவன் இதை வச்சு பயன்படுத்தும் போது, இதை அனுபவிக்கும் போது அதை நான் பார்த்தேன்னா அதில் தான் எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு அவர் மனுஷனை உண்டாக்கி மனுஷனுக்கு அதை கையில் கொடுத்து சகல அதிகாரத்தையும் கொடுக்குறார். வசனம் சொல்லுது, இது எல்லாத்தையும் நீ இங்கே பாரு, இதெல்லாம் உண்டு பண்ணியிருக்கேன், இதெல்லாம் உண்டாக்கி இருக்கிற, இதெல்லாம் இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆமீன் சொல்லுங்க, ஆண்டு கொள்ளுங்கள். அப்ப தேவன் ஆண்டு கொள்வதற்காகத்தான் நீங்களும் நானும் ஆண்டு கொள்வதற்கு ரூல் ஓவர். நம்ம சொல்றதை தான் அது செய்யணும். ஆமென். அது சொல்றதல்ல, நம்ம சொல்றது தான் அது செய்யணும். ஸோ அந்த அத்தாரிட்டியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த அத்தாரிட்டி மூலமா நம்ம நிறைய விஷயங்களை பெற்றுவிடக்கூடாது, தேவ நாம மகிமைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இடையில இவன் வர்றான். யார் வர்றா? கருப்பன் உள்ள வர்றான். ஆமென். ஸோ அவன் வந்ததுனால தான் நிறைய பிரச்சனை. ஆமென். ஹல்லேலூயா. சரி, உற்சாகமாக இருக்கணும். ஸோ அப்போ அவன் உள்ள தேவ திட்டத்தை குலைக்க பார்த்தான். ஆனால் தேவ திட்டத்தை அவனால் குலைக்க முடியல. இன்று வரைக்கும் முடியல, இனி என்றுமே முடியாது. ஸோ தேவன் உங்க மேல வச்சிருக்கிற திட்டத்தை பிசாசு குலைக்க முடியாது. சொல்லுங்க, பிசாசு குலைக்க முடியாது. ஆண்டவர் மேல வச்சிருக்கிற திட்டத்தையே குலைக்க பார்த்தான், அழிக்க பார்த்தான், முடியல. ஸோ அவன் நம்மளையும் அழிக்க பார்ப்பான், ஆனா அவனால முடியாது. ஓகே, எப்போ ஆதாமுக்கு ஏவாளையும் ஆண்டவர் படைத்து நல்லா தான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. இவனுடைய என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் தான், பாவம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தேவனோடு உள்ள அந்த கனெக்டிவிட்டி அந்த டைரக்ட் கனெக்ஷன் கட் ஆச்சு. ஸோ அவர் எதுக்கு வந்தார்னா, அந்த மனுஷன் இழந்து போனான் பாருங்க, அந்த கடவுளோடு உள்ள அந்த பிரசன்னத்தை, ஐக்கியத்தை, அதை கொடுக்கறதுக்கு தான் அவர் வந்தார். இப்போ திரும்பவும் அவர் ஏன் வந்தார் அப்படின்னா, அவர் வந்தா மட்டும்தான் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியுன்றதுக்காகத்தான். அதுக்கு இடையில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் எழுப்புறாரு. நிறைய தீர்க்கதரிசிகள் வர்றாங்க. ஸோ எந்த தீர்க்கதரிசிகளாலையுமே அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஸோ அப்போ ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நான் வந்தாதான் அங்க நடக்குன்றதுனால ஆண்டவரே என்ன பண்ணிட்டாருன்னா நேரடியாகவே வந்துட்டாரு. ஸோ அதை அதில் தான் அவர் தம்முடைய பிறப்பை இந்த உலகத்தில் உறுதி செய்கிறார். உறுதி செய்து அவருடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து, அவர் மரித்து, உயிர்த்து, இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸோ அவர் வந்ததின் நோக்கம், அவருடைய பிறப்பின் காரணம் என்னன்னா, மனிதனை பாவத்திலிருந்து, முதலாவது மனிதனை பாவத்திலிருந்து ரட்சிக்கவே கிறிஸ்து பிறந்தார். வாசிக்கலாம், மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஆமென். அப்ப பாவங்களை நீக்குகிறவர் உண்டென்றால் அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் பாவத்தை மன்னிக்கவும் முடியும், நீக்கவும் முடியும். ஸோ அந்த தேவன் பாவத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும், யாரு? பாவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ரட்சிப்பதற்காக, விடுதலை செய்வதற்காக தேவன் பிறந்தார். மனிதன் பாவத்தால் தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டான். எப்ப ஆதாம் பாவம் செய்தாரோ அப்பதான் தான் நிர்வாணி என்ற அந்த உணர்வு வந்ததுனால தேவனை எப்பொழுது முகமுகமாய் சந்தித்த அந்த ஆதாமால என்ன செய்ய முடியவில்லை அப்படின்னா, பார்க்க முடியாம மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாப்புல. தப்பு செய்த இன்னைக்கு நீங்க பாருங்க, தப்பு செய்யற பிள்ளைகள் தான் என்ன பண்ணுவாங்க, அம்மா அப்பாவை பார்த்தாக்கா, அடிக்கிற அம்மா அப்பாவா இருந்தா, தப்பு செய்யற பிள்ளையா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா அப்பாவை கண்ட உடனே ஒளிஞ்சிக்குவாங்க.
இது இன்னைக்கு பிறந்த இது கிடையாது, இது வித்து என்னைக்கு உள்ளது. நம்ம பாட்டை முப்பாட்டை காலத்துல இருந்தே இது இருக்குது. ஸோ இந்த கேரக்டர் ஓகே ஃபைன். ஸோ அவனால தேவனை பார்க்க முடியவில்லை. தேவனை அந்த அந்த மனசு அவனுக்கு வாதிக்குது. அந்த குற்றமுள்ள உணர்வு அவனை சாகடிக்குது இல்லையா? ஸோ அதனால இந்த ஐ கான்டாக்ட் போகுது, ஃபிசிக்கல் கான்டாக்ட் கொஞ்சம் அப்படி கட் ஆகுது, பிரிக்கப்படுகிறான். ஸோ பிரிக்கப்பட்டதுனால அந்த பிரிவை நீக்கி, அதை தான் அந்த எபேசியரில் ஒரு வசனம் வரல, எபேசியர் 2 இரு திறத்தாரையும் மானத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனால் இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப பகையை அவர் என்ன செய்யறாரு? நீக்கல, கொல்றாரு. அதோடைய சங்காத்தத்தையே காலி பண்றாரு. அதோடைய அதோடைய ஆளுமையை கர்த்தர் காலி பண்றாரு. அது காலி பண்றதுக்காகத்தான் ஒரு பாட்டு கூட இப்படி இருக்குல்ல, எங்களை வாழ வைக்க சிலுவையில் எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீரே நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா, உம்மை நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா. ஆமென். நம்மை வாழ வைப்பதற்காக அவர் வந்தார். ஓகே, ஸோ அந்த பிரிவை நீக்கி நம்மை மீண்டும் தேவனுடன் இணைப்பதற்காக, தேவனோடு அந்த புதிய உறவை, அந்த ஐக்கியத்தை நமக்கு தருவதற்காக அவர் பிறந்தார். சும்மா பிறக்கல, சும்மா அவர் பிறக்கவே இல்லை. உங்க பிள்ளைகிட்ட நீங்க கேளுங்க, ஏன் பிறந்தேன்னு கேளுங்க. நீங்க ஏன் பெத்தீங்க? நம்ம எத்தனை நேரம் கேட்டிருக்கோம், என்னை ஏன் பெத்திருக்க, என்னை ஏன் பெத்தன்னு கேட்குறோமா இல்லையா? அப்ப என்னை ஏன் பெத்தன்னு கேட்கும்போது தாய் தகப்பன்ட்ட பதில் இல்லை. கரெக்டா? ஸோ பிள்ளைய பார்த்து நீ ஏன், எனக்குன்னு போய் நீ பிறந்திருக்க பாரு, என் வயிற்றுல போய் நீ பிறந்திருக்க பாரு சொல்றோமா இல்லையா? காரணம் தெரியல. ஆனா ஆனா தேவன் பிறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஸோ அந்த காரணம் உங்களையும் என்னையும் அவரோடு இணைப்பதற்கு, அந்த இழந்து போன அந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்ப பில்ட் பண்ணுவதற்கு அவர் வந்தார். அப்ப அவர் வந்ததுனால அவருக்கும் எனக்கும் ஒரு உறவு உண்டாகுது அப்படின்னா, அப்ப இன்னைக்கு அவர் என் குடும்பத்துக்குள்ள வந்தா, என் வாழ்க்கைக்குள்ள வந்தா, என் சரீரத்துக்குள்ள வந்தா, என் ஊழியத்துக்குள்ள வந்தா, உடைந்து போன குடும்பத்தை அவர் இணைப்பார். இழந்து போனதை அவர் திரும்ப என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். யார் யாரெல்லாம் இணைக்கப்பட வேண்டுமோ அவர்களை எல்லாம் என் வாழ்க்கையில கொண்டு வந்து இணைப்பார். தேவனுக்கு சித்தமானவர்களை கொண்டு வந்து இணைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ஒரு பஞ்ச் ஒன்று நல்லது சொல்றேன். கிறிஸ்துவின் பிறப்பு அது ரட்சிப்பின் தொடக்கம். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவின் பிறப்பு அது ரட்சிப்பின் தொடக்கம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சாதாரணமான ஒரு பிறப்பு அல்ல, அவருடைய பிறப்பு ஒரு ரட்சிப்பின் துவக்கமாய் இருக்கிறது. ஆமென். ஓகே. ஸோ மனிதன் பாருங்க, மனிதன் பாவத்தில் சிக்கினான், ஆனால் தேவன் மனிதனை விட்டு விலகவில்லை. மனிதன் பாவத்தை விட்டு சிக்கினான், பாவத்தில் விழுந்தான், ஆனால் தேவனோ மனிதனை விட்டு
விலகவே இல்லை. அவர் தான் சொல்லணும், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நிறைய பேர் நம்மளை பார்த்து பாடுவாங்க, நான் உன்னை, இல்லை நம்ம கூட பாடல, நான் உன்னை விட்டு விலகுவது. பாடினாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க தம்பி, உஷார் ஐயா, உஷாரு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னைக்குனாலும் விலகலாம், ஆனால் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். நான் சொல்றேன், பாவத்தில் விழுந்த போதிலும் அவர் நம்ம மேல வச்ச அன்பு கொஞ்சம் கூட மைனூட்டா, சின்ன டிராப்பா குறையவே இல்லை, குறையவே இல்லை. ஸோ அந்த அன்பு இருந்ததுனால தான் ஆதாம் பாவத்தில் விழுந்துட்டான்னு தெரிஞ்ச பின்னும் அவர் ஆதாமையும் ஏவாளையும் தேடி தோட்டத்துக்குள்ள வந்தார். ஆமென். ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? இவங்க இங்க செஞ்சிட்டாங்கன்னு ஆண்டவருக்கு அங்க தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுதானே அவர் வந்தாரு. தேடி இயேசு வந்தா என்ன தேற்றி வாழ. எப்ப தேடி வந்தாரு? நான் ஒளிஞ்சிட்டு இருக்கப்ப என்ன தேடி இயேசு வந்தா என்ன தேற்றி வாழ. ஆமே, எவ்வளவு ஒரு பெரிய ஆனந்தம் பாத்தீங்களா? அவருடைய பிறப்புல எவ்வளவு ஹிடன் திங்ஸ் இருக்கு பாத்தீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமே. ஸோ இதை சொல்லிட்டேன்ல உங்களுக்கு. அடுத்தது ரெண்டாவதாக நமக்கு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்ததாக தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக கிறிஸ்து பிறந்தார். ஆமென். வாசிக்கலாம். யோவான் 3:16. ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரா? இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாரா? சொல்லுங்க, எவ்வளவாய்? இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேங்க்யூ. எவ்வளவாய்? இவ்வளவாய். இந்தளவு அன்பு வைத்த எம்பெருமானை, இந்தளவு அன்பு வைத்த எம்பெருமானை பாட்டு பாடுறோம்ல, இந்தளவு அன்பு வைத்த எம்பெருமானை. ஸோ அப்போ அவர் என்ன பண்றாரு? ஒரே பேரான குமாரனை, அன்பு இருக்குன்னு தேவன் வாயில வட சுடல. நீங்க அநேகர் என்ன பண்றாங்கன்னா வாயில வட சுடுறாங்க, வாயில வட சுடுறாங்க. அந்த அன்பு நாம் பாவிகளாய் இருக்கையில் தேவனுக்கு பிரியம் இல்லாததை செய்த போது, தேவனுடைய கட்டளையை நாம் மீறின போது அவர் நம் மீது அன்பு கூர்ந்தார். அவர் நான் அன்பு கூர்ந்தேன் என்பதை அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். இன்னைக்கு பாருங்க, நான் உன் மேல அன்பா இருக்கிறேன். ஒரு கோல்டன் ஜுவல்லரியை காட்டின உடனே மனைவி பயங்கரமா அன்பு காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஹேண்ட்பேக்கை வாங்கி கொடுத்த உடனே பயங்கரமா அன்பு அப்பா அப்படின்றாங்க. ஏதாவது வாங்கி கொடுக்கலன்னாக்க அவ்வளோதான். உப்பு போட வேண்டிய இடத்துல சீனியை போடுவாங்க, சீனி போட இடத்துல உப்பை போடுவாங்க. சரி, நீங்கள் உலகம் எதை வைத்து அன்பு காட்டுதுன்னா, நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, என்ன சொல்லவா, கொடுக்குறீங்கிறத விட நீங்கள் உங்களால் என்ன கொடுக்க முடியுங்கிற கெப்பாசிட்டியை பார்த்து தான் அன்பு காட்டுறாங்க. இவனா அழகா இருக்கானே, ஓகே, நல்லா படிச்சிருக்கானே, ஓகே, நல்லா சம்பாதிக்கிறானே, வெயிட் பார்ட்டிப்பா, இவன் 50,000 தான் சம்பாதிக்கிறான், இவன் 1,00,000 சம்பாதிக்கிறான், இவன் 50,000 தான்
60,000 சம்பாதிக்கிறா, இவ 1.5 லட்சம் சம்பாதிக்கிறா, தூக்கி வலை. இன்றைய உலகம் இன்னைக்கு மெட்டீரியலிஸ்டிக்கா தான் இருக்குது. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. நீங்க ஜீரோவா இருந்தா கூட உங்களுக்கு முன்னாடி உங்க பக்கத்துல வந்து நின்னு உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கவும், உங்களுக்கு மரியாதை கொடுக்கவும், உங்களுடைய தரத்தை உயர்த்தவும் அவர் உங்கள் அருகில் வந்து நிற்கிறார். அவர் தான் பிறந்திருக்கிறாரு. அதுக்காகத்தான் பிறந்தாரு. உங்களை என்னை வாழ வைக்கிறதுக்கு, உங்களுக்கும் எனக்கு ஒரு அடையாளத்தை தர்றதுக்கு, உங்களுக்கும் எனக்கு ஒரு அங்கீகாரம் தருவதற்கு. காந்தி தாத்தா மட்டும் அந்த ரூபா நோட்ல இல்லை அப்படின்னா அந்த ரூபாய்க்கு மதிப்பு உண்டா? அதான் 10,000 கூட இருக்கட்டும், காந்தி தாத்தா இல்லைன்னா மதிப்பு இல்லை. அந்த லயன் சிம்பிள் இல்லை அப்படின்னா, எம்பளம் அது இல்லை அப்படின்னா இந்த ரூபா நோட்டுக்கு என்ன இல்லை? மதிப்பு இல்லை. இன்னைக்கு இயேசு நமக்கு இல்லைன்னா சொல்லுங்க, மதிப்பு இல்லை. இயேசு பிறக்கலைன்னா மதிப்பு இல்லை. அதனாலதான் அவர் பிறக்கணும். அவர் அன்னைக்கு பிறந்தாரு, இன்னைக்கு எங்க பிறக்கணும்? என் உள்ளத்துல பிறந்தாரு. சொல்லுங்க, என் உள்ளத்துல பிறந்தாரு. என் உள்ளத்துல பிறந்துட்டா என் இல்லத்துல மகிழ்ச்சி கொண்டாட்டம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கேயும் சந்தோஷமே, ஆடலும் அங்க மட்டும் இல்ல, நம்ம சபைக்குள்ளேயும் நடனம் உண்டு, ஆடலும் பாடலும் நம்முடைய சபையில உண்டு, இந்த சபையில உண்டு. இந்த சபையில இருக்கிறதுனால இந்த சபையிலையும் உண்டு. ஆமென். இந்த ஆலயத்தில் இருக்கிறதுனால இந்த ஆலயத்திலையும் உண்டு. ஆமென். நாம் தான் அந்த ஆலயம். ஓகே. ஸோ அப்போ அவர் இருக்கிற இடத்துல நமக்கு, பிறக்கிற இடத்துல நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. ஓகே. அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு எதை? செல்ல பிள்ளைய இந்த உலகத்துக்கு அனுப்பினாரா, பிதாவின் செல்ல பிள்ளை. ஸோ அவரை அனுப்பி நம்மை விடுதலையாக்குவதற்கும் நம்மை வாழ வைப்பதற்கும் அவர் பிறந்தார். இயேசு நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருந்தா அவருடைய அன்பை நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. இருக்குதுங்கிறதுக்காக 1 கிலோ அல்வாவல்ல, நமக்கு ஒரு மூட்டை பணத்தை இல்லை, அல்லது கொஞ்சம் ஒரு 10 சென்ட் இடத்த கொடுத்து அன்பா இருக்கிறேன்னு சொல்லலை. தன்னையே, தன் ஜீவனையே. இன்றைக்கும் சில நியூஸ்ல நான் பார்க்குறேன், காதலுக்காக காதலன் மரித்த உடனே காதலியும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாம். ஒரு 2-3 செய்தி நான் பார்த்தேன். ஒரு பக்கத்தில் கஷ்டமாக இருந்துச்சு, ஒரு பக்கத்தில் இப்படியும் ஒரு லவ் இந்த காலத்தில் இருக்குதா அப்படின்னு யோசிக்கவும் வச்சுது. இதெல்லாம் கோடியில் ஒன்று. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மனித அன்பை விட அவர், அது ஏன் அந்த பொண்ணும் அந்த பையனும் சாகுறாங்க அப்படின்னா, அவர்கள் மேல் வைத்த அந்த லவ். ஆனா இது நான் சரின்னு நான் சொல்ல வரல. ஆண்டவர் இதை வெறுக்கிறார். அதற்காகத்தான் அவர் தன்னுடைய ஜீவனையை கொடுத்துட்டாரு. நீ இனி ஜீவனை கொடுக்க வேண்டாம், நீ எனக்கும் ஜீவனை கொடுக்க வேண்டாம், நீ மற்றவங்களுக்காகவும் ஜீவனை கொடுக்க வேண்டாம், நீ உன்னையே அப்படியே முழுசா எனக்கு கொடுத்துட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். அதுக்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார்.
ஸோ எனவே தேவன் ஒரு தூதரை அனுப்பவில்லை. ஓகே, ஒரு தேவன் ஒரு தூதரை அனுப்பல, தன்னுடைய குமாரனை அனுப்பினார். கையை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாருன்னா, இன்னொருத்தனை போய் நீ போய் ரட்சிக்க அனுப்புறேன் அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லி தம்முடைய அன்பை நிலைநிறுத்தவில்லை, தம்முடைய சொந்த குமாரனையே அனுப்பி தம்முடைய அன்பை, ஹல்லேலூயா. சோ சிலுவை தேவனுடைய அன்பின் முகவரி. சொல்லுங்க, சிலுவை தேவனுடைய அன்பின் முகவரி. தேவனுடைய அன்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். இப்போ காஃபி டீலாம் இருக்குதா? எல்லாரும் இருமிட்டு இருக்கிறாங்க. இருந்துச்சுன்னா நீங்க காஃபி டீ குடிக்கிறவங்க நீங்க குடிச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, மெசேஜுக்கு வந்துருவோம். தேவனுடைய அன்பின் அட்ரஸ் எங்க இருக்குது அப்படின்னா சிலுவையில தான் இருக்குது. ஸோ இந்த சிலுவையை, அந்த அட்ரஸுக்கு அவர் வரணும் அப்படின்னா அவர் பிறந்து தான் ஆகணும். சிலுவையில மரிக்கணும்னா அவர் பிறக்கணும். ஆமென். ஸோ தட்ஸ் வை அவர் பிறந்தார். அதனால அவர் பிறந்தார், அதனால அவர் மரித்தார். சும்மா மரிக்கல, சிலுவையில மரித்தார். சிலுவையில் அவர் மரித்ததுனால, சிலுவையில் அவர் வெற்றி பெற்றதுனால, சிலுவையின் மரணம் நமக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது, ஒரு முகவரியா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க, 3வது பாயிண்ட்டுக்கு நம்ம போயிடும். ஏசாயா 9:2. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஓகே, இருளில் இருக்கிற ஜனத்திற்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக இயேசு பிறந்தார். அவர் பிறந்ததின் காரணம் புரிஞ்சுதா? இப்ப எதுக்காக பிறந்தார்னா, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு. இருளில் இருக்கிற ஜனங்களுடன் நீங்க நினைச்சிடக்கூடாது அந்த ஊர்ல லைட் இருக்காது, கரண்ட் இருக்குன்னு இல்லை. லைட் இருந்தாலும் கரண்ட் இருந்தாலும் பகலா இருந்தாலும் சரி, நைட்டா இருந்தாலும் சரி. ஸோ த ஸ்பிரிட் லெவல்ல அவர்களுக்குள்ள இருள் இருக்கும் பொழுது இந்த லைட்டை அவங்களால பார்க்க முடியாது. அப்போ விச் இஸ் லைட்? ஹீ இஸ் லைட். அவர் தான் லைட். அப்ப அவர் வார்த்தையா இருக்கிறார், அவர் வெளிச்சமா இருக்கிறார். சொல்லுங்க, அவர் வார்த்தையாவும் இருக்கிறார், வெளிச்சம். அப்ப அவர் வெளிச்சமா இருக்கிறவர் நமக்குள்ள வந்துட்டார்னா நமக்குள்ள இருக்கிற இருள் நீங்கும், அந்தகாரம் நீங்கும், நமக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாறும், நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் மாறும், நமக்குள்ள இருக்கிற இந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ்லாம் மாறும். ஸோ இந்த அடமண்ட் பிஹேவியர் இது எல்லாமே மாறணும் அப்படின்னா அந்த லைட் உங்களுக்குள்ள வரணும். ஸோ அப்போ நான் சரியான பாதையில தான் நான் நடக்கிறேனா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு முன்னாடி வெளிச்சம் வேணும். இப்போ இந்த வெளிச்சம்லாம் ஆலயத்தில் பாருங்க, இப்போ இவ்வளோ வெளிச்சம் இருக்கு, என்னை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, உங்களை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. பைபிள் ரீட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. பிகாஸ் என்ன இருக்கு? there is a light. அதனாலதான் அப்பவுமே அங்கேயே ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, let there be light. ஆமா, சொன்ன மாத்திரத்திலே வெளிச்சம் உண்டாயிற்று. சோ அந்த வெளிச்சம் வந்த இடத்துல இருள் இருக்க, அது உண்மைன்னா உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வெளிச்சம் பிறந்தால் நம்மோடு ஒட்டி கொண்டு வருகிற, நம்மோடு இதுவரைக்கும் பயணித்த இருள் நமக்குள்ளே இனி இருக்க முடியாது. இருள்ங்கிற வியாதியா இருக்கலாம், மரண போராட்டங்களாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், தீயிலாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. ஸோ எதுவாக இருந்தாலும், அல்லது தேவனை பற்றியதான சரியான புரிதல் இல்லாமல் இருக்கலாம், தன்னுடைய பார்ட்னரை பற்றி சரியான புரிதல் இல்லாமல் இருக்கலாம், பெற்றோரை பற்றி சரியான புரிதல் இல்லாமல் இருக்கலாம், ஊழியக்காரனை பற்றி சரியான புரிதல் இல்லாமல் இருக்கலாம், விசுவாசிகளை பற்றி சக விசுவாசிகளை பற்றி சரியான புரிதல் இல்லாமல் இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டுமானால், அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஒன்று நமக்கு தேவை, வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சம் என்ன? இயேசுவே வெளிச்சம். இன்னும் அந்த வெளிச்சம் என்ன? பாதைக்கு தீபம்,
பாதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. அப்ப பாதைக்கு தீபமோ, பேதைக்கு வெளிச்சம். நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு சொன்னவர், வெளிச்சமா இருக்கிறேன்னு சொன்னவர், இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கிறவர், நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு அவர் ஒளியா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஓ ஷபரபலதுன மரந்துரபோ, ஹல்லேலூயா. ஓகே, அடுத்த பஞ்சி இதுதான். இருள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் ஒரு வெளிச்சம் போதும். ஒரு வெளிச்சம் ஒரு மிகப்பெரிய இருளையே, ஒரு மிகப்பெரிய இருளின் ஆதிக்கத்தையே அழித்து விடுகிறது, மாற்றி விடுகிறது. ஆமென். சோ அந்த ஒரு வெளிச்சம், ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அதான் நூற்றுக்கு அதிபதி சொன்னா, ஆண்டவரே பெரிய ஃபோக்கஸ் லைட்டா அடிங்கன்னு கேட்கல, அவரு ஒரு 100 வார்த்தை எனக்கு அள்ளி வீசுங்கன்னு சொல்லல. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அந்த வார்த்தையில என்ன இருக்கா? உங்க வார்த்தையிலே, உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வாழ்க்கையிலே எல்லாம் சந்தோஷம். ஆமென். பாருங்க, அப்ப ஒரு வார்த்தை. சோ அப்ப ஒரு வெளிச்சம் முழு இருளையும் நீக்குகிறது. ஒரு வெளிச்சம், அதுதான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தார். அவர் பிறந்ததுனால முழு உலகத்துக்கும் வெளிச்சம், முழு உலகத்துக்கும் ரட்சிப்பு, முழு உலகத்துக்கும் மறுவாழ்வு, முழு உலகத்துக்கும் நல்வாழ்வு, அவரை நம்புகிற யாவருக்கும் புதிய வாழ்க்கை, ஒரு பிராஸ்பரான ஒரு வாழ்க்கை. எனக்கு வாழ்க்கை கிடையாது, பிராஸ்பரான வாழ்க்கை. எனக்கு வாழ்க்கை கிடையாது, வெல்த்தியான வாழ்க்கை. சொல்லுங்க, வெல்த்தியான வாழ்க்கை, ஹெல்த்தியான வாழ்க்கை. உலகம் வேணா வாழலாம், உலகம் வேணா சந்தோஷமா இருக்கலாம், பட் எனக்கு டிவைன் சந்தோஷம், எனக்கு டிவைன் ஹெல்த், எனக்கு டிவைன் வெல்த், பிகாஸ் ஆஃப் த லைட். ஆமென். அவருடைய வெளிச்சத்தினால என் வாழ்க்கையில சாதாரண சுகம் அல்ல, நித்திய சுகம். ஆமென். சாதாரண ஆசீர்வாதம் இல்ல, இதையெல்லாம் இந்த வர்ற வருஷத்துல நான் பார்ப்பேன். என் கைப்பா, என் குடும்பம், இந்த சபை பார்க்கும், நம்முடைய ஊழியம் பார்க்கும், இந்த தேசம் பார்க்கும். Amen. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Amen. Hallelujah. Shamarakadanarantarabo. இன்னும் 3 பாயிண்ட் இருக்கே, சொல்லி முடிச்சிடவா? ஆமா, முடிச்சிடுறேன். ஓகே, சரி வாங்க. லூக் chapter 2 verse 14. லூக்கா 2:14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை. அப்ப எங்கே தேவன் பிறந்தாரோ அந்த இடத்துல என்ன இருந்தது? தேவன் இருக்கிற இடத்துல சமாதானம் உண்டு, தேவன் பிறந்த இடத்துல சமாதானம் உண்டு. ஸோ இன்னைக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில பிறந்தாருன்னா சமாதானம். சமாதானம் இல்லாம இன்னைக்கு உலகம் தவிச்சுக்கிட்டு இருக்கு, தத்தளித்து கொண்டு இருக்கிறது. சமாதானத்தை இன்னைக்கு பாருங்க, ஒரு பெரிய வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லையா, நிம்மதி இல்லையா, தனிமையை உணர்றீங்களா? இந்த தோஸ்த் ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இந்த ஈஸி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேற என்னப்பா இருக்கு? நிறைய இருக்கு. ஃப்ரெண்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, வைபு அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கு.
இதில் டவுன்லோட் பண்ணி, சரி நான் இதை ரொம்ப ப்ரொமோட் பண்ண விரும்பலை, இதில் சமாதானம் வந்துடாது. அங்கே ஏற்கனவே ஒருத்தி சமாதானம் இல்லாமல் தான் இந்த ஆப்புக்குள்ளே வரான். இந்த ஆப்புக்குள்ளே இங்கிருந்து ஒருத்தன் சமாதானம் சந்தோஷம் இல்லாமல் தான் வர்றான். இந்த ரெண்டும் வந்து இங்கே என்ன பண்ண போகுது? இங்கேயும் சந்தோஷமும் இருக்காது, சமாதானமும். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ கொடுக்க முடியாது. நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். ஓ, நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நான் நாடும் விடுதலை, நான் நாடும், நான் விரும்பும் விடுதலை, நான் தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நான் நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. ஓ, நான் நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் இயேசு தருகிறார், இன்று தருகிறார். ஓ, இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே, அதற்காகத்தான் பூமியிலே பிறந்து விட்டார். அதற்காகத்தான் பூமியில பிறந்து விட்டார். ஓ, அதற்காகத்தான் பூமியில. ஆமென். நான் தேடும் நிம்மதி வைபிள் இல்லை, ஃப்ரெண்ட் ஆப்பில் இல்லை, சிகரெட்டில் இல்லை, வேற என்ன இருக்குது, கஞ்சால இல்லை, பியரில் இல்லை, விஸ்கியில் இல்லை, வேற என்னெல்லாம் இருக்குது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, வாட் எவர் இட் மேபி, அதில் இல்லவே இல்லை. தேவனிடத்தில் மட்டும்தான் நிரந்தர சந்தோஷமும் சமாதானமும் இருக்குது. தேவனிடத்துல தான் நிரந்தர பாவ மன்னிப்பு இருக்குது. தேவனிடத்துல தான் நித்திய விடுதலை இருக்குது, நித்திய வாழ்வு இருக்குது. ஸோ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் சமாதானம் வேணும் வேணும்னு சொல்லி பெண்கள் ஆண் நண்பர்களை தேடி போகிறாங்க, ஆண்கள் பெண் நண்பர்களை தேடி போகிறாங்க. இனி அடுத்த ஒரு குரூப் இருக்குது, ஆண் நண்பர்களை தேடி போகிறாங்க, பெண் நண்பர்களை தேடி. ரொம்ப கேவலமான நிலைமையை நோக்கி உலகம் போயிட்டு இருக்குது. இதில் வந்து சமாதானம் ஆயிருமான்னு கேட்டால் சமாதானம் கிடைக்கவே கிடைக்காது, சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ லுக் அட் யுவர் ஃபாதர், கம் பேக் டு யுவர் ஃபாதர், கம் பேக் டு யுவர் பிளேஸ். உங்க ஸ்தானத்துக்கு நீங்கள் திரும்ப வாங்க. யூ வில் கெட் பேக் வாட் எவர் யூ ஹேவ் லாஸ்ட். நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அவையெல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உங்கள் ஸ்தானத்திற்கு வர வேண்டும், தகப்பனிடத்திற்கு வர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ உண்மையான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காக தேவன் இந்த பூமியில பிறந்தார். அது தேவனால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ ஒரு பஞ்சை நம்ம போட்டுருவோம். அதனால் இயேசு தர்ற சமாதானம் எங்கே இருக்கும்னா உள்ளத்தில் இருக்கும். நிறைய பேருக்கு காசு இருந்தால் சமாதானம் இருக்கும். எவ்வளோதான் காசை நீங்கள் அச்சடித்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும்? முடியாது. காசு தீர்ந்த உடனே அன்பும் காலியாகிடும், சமாதானமும் போயிடும். பட் கர்த்தர் தர்ற சமாதானம் உள்ளே இருக்கும். ஒரு 6 hours அடித்த சரக்குனுடைய சமாதானம் போயிடும். அதுக்கப்புறம் திரும்ப ஆமாம், என்ன இந்த வாழ்க்கை, நான் ஏன் பிறந்தேன், போங்கடா போங்கன்ன மாதிரி சொல்லக்கூடிய நிலவரத்துக்கு ஆகி போயிடுது. ஸோ இப்போ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, தேவன் தர்ற சந்தோஷம் சமாதானமும் நம்முடைய உள்ளத்திற்குள்ள இல்லத்திற்குள்ள நித்தியமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, பஞ்ச் என்னன்னா, உலக சமாதானம் வெளியில, கிறிஸ்துவின் சமாதானம் உள்ளத்துல. ஆமென். ஸோ இந்த உள்ளத்தில் சந்தோஷம் வந்துருச்சுன்னா, சமாதானம் வந்துருச்சுன்னா, உங்கள் கையில் ஈவன் உங்கள் கை எம்டி ஹேண்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் எதை நினச்சி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஸோ உங்கள் சிச்சுவேஷன் வாட் எவர் இட் மேபி, கவலைப்படாதீங்க, உங்கள் சிச்சுவேஷன்ஸ் மாறும். உங்கள் உள்ளத்தில் தேவன் சமாதானம் தரும்போது உங்கள் இல்லத்தில் அது சமாதானம் நதியாய் பாய்ந்து ஓட கர்த்தர் கிருபை தருவாராக. அடுத்தது நான் சொல்லி நான் முடிக்கிறேன்.
வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:17. எதற்காக தேவன் பிறந்தார்? 2 கொரிந்தியர் 5:17 வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். போதும். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சோ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்து யார்? நமக்காக பிறந்தவர். அப்ப நமக்காக பிறந்தவருக்குள் ஒருவன் இருப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கை பழைய வயதா இருக்காது, புதிய வயதா இருக்கும். பாட்டு பாடுறோம்ல, பாட்டு வந்துட்டே இருக்கு. பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. சரி போதும், பாட்டு ஆராதனையை முடிக்கணும். ஓகே, அப்போ பழமையெல்லாம் ஒளிந்து போகிறது, எல்லாம் புதிதாய் மாறுகிறது. எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது, என் பழசெல்லாம் மாற போகுது, எல்லாமே மாற போகுது. உங்க எல்லாமே மாற போகுது, உங்க இளமை மாற போகுது, உங்க முதுமையே இளமையா மாற போகுது, உங்க வியாதி மாற போகுது, உங்க அலைச்சல் மாற போகுது, உங்க கடன் மாற போகுது, உங்க தனிமை மாற போகுது, உங்க தரித்திரம் மாற போகுது, ஏழ்மை மாற போகுது. அப்புறம் என்னெல்லாம் மாறணுமோ எல்லாமே மாறும். 26 மாறியே தீரும். நீங்கள் மாற்றப்பட்டவர்களாய் இந்த இடத்துல நிற்பீர்கள். மாற்றப்பட்டவர்களாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த இடத்துல நிறுத்துவாராக. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாமே என்ன செய்யுது? மாறுது. சோ தேவன் நம்மை அலங்கரிக்க வரவில்லை, தேவன் நம்மை அலங்கரிப்பதற்காக அவர் பிறக்கவில்லை, மாறாக தேவன் பிறந்தது நம்மை மாற்றுவதற்காக, நம்மை புதியவைகளாய் புதிய மனுஷனாய் மனுஷியாய் மாற்றுவதற்கு. நம்முடைய பழைய சுபாவத்திலிருந்து ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அப்படின்னா அவன்கிட்ட இருக்கிற பழமையெல்லாம், பழைய கேரக்டர் எல்லாம் ஒளிந்து போனது. ஸோ எப்போ நம்ம சால்வேஷனுக்குள்ள வந்துட்டோமோ, கிரைஸ்டுக்குள்ள வந்துட்டோமோ, நம்மளாவே இருக்க முடியாது. நானாகவே, அதாவது ஒரு நானாகவே வந்திருக்கிறேன்னு ஒரு பாட்டு இருக்கு. பட் இப்போ நான் நானா வந்திருக்கிறேங்கிறத விட நான் நானாவே இல்லையே. ஏன்னா நான் கிடையாது இல்ல, எனக்குள்ள அவர் இருக்கிறாரு. எனக்குள்ள யார் இருக்கிற? அவர் இருக்கிறார். அவர் இருக்கிறதுனால என் பேச்சு எப்படி இருக்கும்ல, அவரை போல. என் மூச்சு, என் நட, என் பார்வை, என் சொல்லு, என் சொல்லிலும் என் செயலிலும் இங்க பேச்சில எதுல? பேச்சில மட்டும் இல்ல, மூச்சுல. அப்ப நல்லதை இன்ஹேல் பண்றோம், கெட்ட காத்தை தான் வெளியே விடுறோம். பட் இஃப் வி இன்ஹேல் கிரைஸ்ட் லவ் அல்லது கிரைஸ்ட் கேரக்டர், இங்க தான் இருக்கு உலகத்துக்கும் ஹெவனுக்கும் உள்ள வித்தியாசமே. உலகம் என்ன சொல்லுதுன்னா, நல்லதை எடுத்துட்டு கெட்டதை நீ வெளியிடுவேன்னு சொல்லுது. ஆனா டிவைன் என்ன சொல்லுதுன்னா, நீ நல்லதையே எடுத்துட்டு நீ நல்லதையே. ஆமென். அது எங்க முடியும்னா கிறிஸ்துவுக்கிட்ட மட்டும்தான் முடியும். உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்தவரால மட்டும்தான் அது முடியும். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம், நீங்க யாராகவும் இருக்கலாம். இதுக்காகத்தான் இயேசு பிறந்தாரே தவிர மதம் மாத்துறதுக்கு இயேசு பிறக்கவே இல்லை. மதம் மாற்ற வேண்டிய தேவை அவருக்கு இல்லவே இல்லை. மதம் மாற்ற வேண்டிய வேலை எனக்கும் கிடையாது, சபையில் இருக்கிறவங்களுக்கும் கிடையாது. நாங்கள் அந்த வேலையை செய்யவும் போறதில்ல, மாட்டோம். அவர் என்ன பண்றாருன்னா, அவர் என்னைய மாத்துறதுக்கு தானே சார் வந்திருக்கிறாரு, மதம் மாத்துறதுக்கு வரலையே. ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலை அவர் சேஞ்ச் பண்றது தான் வந்திருக்கிறாரே தவிர, ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு வந்தவுடன் அவனுக்கு சமாதானம் கிடைக்காது. ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு வந்தவுடன் அவனுக்கு நல்வாழ்வு கிடைக்காது. ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு வந்துட்டான் அப்படிங்கிறதுக்காக அவன் வாழ்க்கை தரம் உயர்ந்து விடாது. பழைய மனுஷனாய் இருந்து நீ எந்த மதத்துல வேணாலும் நீ இருந்துகிட்டு, நீங்க இயேசுவினிடத்தில் வந்தால், நீங்க இயேசுவை நோக்கி பார்த்தால், இயேசு உங்க உள்ளத்துல பிறப்பதற்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்குள்ளே
இருக்கக்கூடிய எல்லா பழைய பாவமும். ஹல்லேலூயா. சோ இயேசு நம்மை அலங்கரிக்க வரவில்லை, நம்மை மாற்ற வந்தார். பஞ்ச் என்ன தெரியுமா? கிறிஸ்து வாழ்க்கையில் வந்தால் பழையது போகும், புதியது வரும். கிறிஸ்து எனக்குள்ள வந்தா எனக்குள்ள இருக்கிற பழசு போயிடும், புதுசு வரும். கிறிஸ்து என் வீட்டுக்குள்ள வந்தா என் வீட்டில் இருக்கிற பழசு போயிடும், புதுசு வரும். ஸோ இந்த இயர்ல உங்க வீட்டுக்குள்ள எது எதெல்லாம் பழைய திங்ஸ் ரொம்ப வருஷமா நீங்க வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் வெளியே போகுது, புதுசு உள்ள வரப்போகுது. ஆமென் ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமா, அப்ப என்னை மறந்துடாதீங்க. கர்த்தரையும் ஹானர் பண்ணணும், என்னையும் ஹானர் பண்ண மறந்துடாதீங்கப்பா. ஓகே, சரி. பழசு போது, புதுசு வருது. புதுசு வரணும்னா பழசு போகணும், பழச போறதுக்கு அனுமதிக்கணும். ஆண்டவரே, இந்த பழசு இந்த பேண்ட் பாய்க்கிறதுக்குலாம் அப்படி வச்சுக்கிறேன் ஆண்டவரே, புதுசு இந்த கையில் கொடுக்குறீங்களான்னு கேட்டால் கொடுக்க மாட்டாரு. முதல்ல இதை தூக்கி வெளியே போடு. ஏன்னா பழைய ரசம் புது வைக்க முடியாது, ஏன்னா அதையும் சேர்த்து கெடுத்துடும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் எவைகள் எல்லாம் பழையவைகளாக இருக்கிறதோ அத்தனை பழசையும் அவர் நீக்கிட்டு புதுசை உள்ள இம்போர்ட் பண்றாரு. சிலவைகளை எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாரு. ஓகே, நியூ திங்ஸை இம்போர்ட் பண்றாரு. சொல்லுங்க, இம்போர்ட் 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 இம்போர்ட். பிரைஸ் காட். ஸோ முடிக்க போறோம். ஒரு வசனம் நமக்கு இருக்குல்ல, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3:20. கதவின் அருகே நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு. அந்த ஒருவன் யார்? யார் அந்த ஒருவன்? யார் அந்த ஒருவள்? பேர் கொடுத்துருக்கா? மதத்தை சொல்லியிருக்கா? ஜாதியை சொல்லியிருக்கா? ஆண் என்று சொல்லியிருக்கா? பெண் என்று சொல்லியிருக்கா? உயர்ந்தவன் சொல்லியிருக்கா? தாழ்ந்தவன் சொல்லியிருக்கா? கஷ்டப்பட்டவன் சொல்லியிருக்கா? பணக்காரன் சொல்லியிருக்கா? அப்புறம் படிச்சவன் சொல்லியிருக்கா? படிக்காதவன் சொல்லியிருக்கா? கவர்மெண்ட் ஜாபு, பிரைவேட் ஜாபு, பிச்சைக்காரன், ஓட்டாண்டி. அப்ப ஒருவன், அந்த ஒருவன் ஈவன் நம்ம ஐயா ஸ்டாலின் ஐயாவா இருந்தாலும், பிரைம் மினிஸ்டர் மோடியா இருந்தாலும், ட்ரம்ப்பா இருந்தாலும், நீங்களா இருந்தாலும், நானா இருந்தாலும், இந்த உலகத்துல கடக்கோடியில லீஸ்ட் நம்பர்ல இருக்கிறவரா இருந்தாலும் எவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறார்களோ அவர்களுடைய அவனிடத்தில் நான் பிரவேசித்து. ஆமென். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ள வந்து வாசம் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு அந்த சத்தம், தட்டுகிற சத்தம் என்னன்னா அவருடைய வார்த்தை. வார்த்தை உங்களுடைய இருதயத்தை தட்டும்போது திறந்து கொடுத்தீங்கன்னா அவர் உள்ளே வருவார். உள்ளே வந்தார்னா, உள்ள பிறந்துட்டார்னா உங்க வாழ்க்கையே மாறிடும். ஸோ இந்த கிறிஸ்மஸ் அப்படிதான் இருக்கும். அப்படியானது கிறிஸ்மஸாய் உங்களுக்கு இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ குடியில் பிறந்தாருன்னு நம்ம அங்கேயே ஆண்டவரை நிப்பாட்டிட்டு நம்ம போறது அல்ல. ஃபைனலாக ஒரு பஞ்சை மட்டும் நான் சொல்லி நிப்பாட்டுறேன். கிறிஸ்மஸில் இயேசு பிறந்தார் என்பது வரலாறு. கிறிஸ்மஸ்ல இயேசு பிறந்தார் என்பது வரலாறு. அவர் என் வாழ்க்கையில பிறப்பது தான் அதிசயம். உங்க வாழ்க்கையில பிறப்பது தான் அதிசயம். யார் யாருடைய வாழ்க்கையில இயேசு பிறந்தாரோ that is wonder. That is wonder. ஸோ இதுதான் அவர் பிறந்ததற்கான காரணம், அவர் வந்ததற்கான காரணம், உங்களை நேசிப்பதற்கான காரணம். இந்த வார்த்தையினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ. நம்ம ஜெபம் பண்ணி நம்ம முடிக்கலாம். பிதாவே, இந்த நல்ல ஆராதனைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படியே உங்களுடைய வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. புதிய ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லாவற்றையும் எங்களுக்கு நேர்த்தியாக நடத்தி தாரும். இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு வாழ்த்தி செல்லுங்கள். நம்ம அடுத்த புதிய ஆண்டில் நம்ம சந்திக்கலாம். May God bless you. Thank you.